Hi friends, இந்த வீடியோவில் ஆஃப் மெத்தட் எப்படி jQueryல யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஃப் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணலாம்? ஒரு எலிமெண்ட்லேருந்து ஒரு ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு div எலிமெண்ட் இருக்குது. அது மேலே நம்ம வந்து div எலிமெண்ட் மேலே கிளிக் பண்ணலாம். அந்த div எலிமெண்ட்டையும் கிளிக் ஈவெண்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ் ஆஃப் மெத்தோட சின்டாக்ஸு. நான் உங்களுக்கு டேரெக்டாக டெமோ காட்டிடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இங்கே ஒரு div எலிமெண்ட் இருக்குது. இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்ட பிறகு நான் இந்த div எலிமெண்ட்டை எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுறேன், div டாட் ஆஃப் கிளிக், அதாவது டிவ்வையும் கிளிக்கையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட்டை div எலிமெண்ட்லேருந்து ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம கிளிக் ஈவெண்ட்டை div எலிமெண்ட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் மாறுது. திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பட்டனை கிளிக் பண்ணிட்ட பிறகு நான் எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம div எலிமெண்ட்லேருந்து கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் ஆஃப் மெத்தடுடைய பர்பஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.